ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை சின்னசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக 6லேருந்து 7 பல்லு பூண்டு, 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு இன்னும் கூட காரமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா நல்லா இன்னும் காரமாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஜார்க்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா ரெடியாக இருக்குது. இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம்ஸ் சிக்கன் மஞ்சள் உப்பு போட்டு 3 வாட்டி நல்லா கழுவி வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக இருந்தால் பீஸு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சைஸில் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக கிரேவி தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா நீளமாக இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதில் 6 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டுலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவியில் வெங்காயம் போட்டு தடமே தெரியாமல் வெங்காயம் நல்லா கரைஞ்சிரும், நல்லா இருக்கும் கிரேவி டேஸ்டியாக. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு வெங்காயம் பூண்டெல்லாம். இப்போ இதில் சிக்கனை போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட காரம் போட்டுக்கலாம். இது ரொம்ப காரம் இல்லாமல் மீடியமாக இருக்கும் காரம், நான் அந்தளவுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னமும் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட காரமாக ரொம்ப ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இப்போ சிக்கனை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு ஒரு வாட்டி சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் சிக்கன் இப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியில் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம டைரெக்டாக மசாலா சேர்க்குறத விட ஃபஸ்ட்டு தண்ணியில் 5 நிமிஷம் நல்லா இப்படி வெந்ததுக்கப்புறமா சேர்த்தா இன்னமும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மசாலாவை நம்ம பேனில் ஊற்றிடலாம். நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுறேன். நான் சிக்கனில் அதிகமாக தண்ணி சேர்க்கலை, கிரேவி கெட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் கிரேவி தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சோன்னா கிரேவி நிறைய வரும். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கெட்டியான ரொம்ப கம்மியாக கிரேவி வரும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகியிருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து ரொம்ப அருமையான சிக்கன் கிரேவி ரெடியாகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா அப்புறம் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.